பதிவோட தொடர்ச்சி தான் இது. அவங்கள பார்த்துக்க முடியலனாலும் நீங்கள் ஒரு காப்பகத்தில் கொண்டு விடுறதுக்கு நேரங்கள் காலங்கள் இருக்குது. சில வயசானவங்களுக்கு குழந்தை பருவத்துக்கு அவங்க மாறுவாங்க, சில ஞாபகம் மறதி ஆகும், நீங்கள் சொல்கிறது கேட்காது, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, அடம் பிடிப்பாங்க. இதை மாதிரிலாம் நாமளும் இருந்தோம். அதெல்லாம் அவங்க ரசித்து பார்த்து பராமரித்ததுனால தான் நம்ம வளர்ந்து வந்தோம். அதே வேலையை நாம் அவங்களுக்கு செய்யணும். அவங்கள ஒரு குழந்தையாக பாவித்து நம்ம செய்யணும். அது முடியாலை, ஐயோ வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம சம்பாதிக்கணும், பணம் முக்கியம் நினச்சா நீங்கள் போகிறீங்கன்னா அப்பவும் வீட்டில் ஒரு ஆளை வச்சு அவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கூடுமானவர்களுக்கு கூட இருங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அதை விட்டுட்டு நீங்கள் காப்பகத்தில் அந்த நேரத்தில் விடாதீங்க. ஏன்னா நினைவுகள் அவங்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளை கொண்டு போய் விட்டுட்டாங்க, நாம் அப்படிலாம் பார்க்கலையே, நம்ம குழந்தைய பார்த்தோமே அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது. அவங்க நினைவுகள் இருக்கும்போது நீங்கள் நல்லா பராமரித்து பார்த்துக்கோங்க. நினைவு தவறி அவங்கள யாருன்னு அவங்களுக்கே தெரியாத பட்சத்தில் உங்ககிட்ட பேசுகிற சில விஷயங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணும், சாப்பிட தெரியாமல் ஒரு ஃபோன் நம்பர் கூட மறந்து உங்கள் பேரை மறக்கிற நிலைமை வரும்பொழுது நீங்கள் அவங்கள உங்களுக்கும் வேலைகள் இருக்கிற நேரத்தில் அவங்கள நல்லா பராமரிக்கணும், பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய காப்பகங்கள் இருக்குது. அங்கே கொண்டு அவங்கள கொடுத்துட்டு அவங்கள அப்பப்போ போய் கவனிங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அன்பு ஆதரவு ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் நீங்கள் இருந்து பார்த்துக்கணும், இன்னும் நல்லது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எவ்வளோ அம்மா அப்பாங்களை பிள்ளைங்க கொண்டு போய் விட்டுறாங்க, பணம் வேணும், சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னு அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நீங்கள் வளர்ந்துருக்க முடியாது. உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு ஒரு பிள்ளைங்க வரும்பொழுது இப்போ அவங்களுக்கும் இடையூறலாம் தெரியுதா? அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழகாக வீட்டில் வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு காப்பகத்தில் கொடுக்கும்போது கூட அவங்க நினைவோடு இருக்கும்போது கொடுக்காதீங்க நான் சொல்ல வரேன். நினைவுகள் தவறுன நேரம் கொடுத்தா கூட அது உங்களை சேராது. நாங்கள் ஒரு பிள்ளையாவோ இல்லை உங்கள் பேரை சொல்லியோ நாங்கள் பார்ப்போம். அப்படி நினைவுகள் இருக்கிற நேரம் நீங்கள் கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு காப்பகத்தில் தள்ளிட்டிங்கன்னா அவங்க அழுது இன்னும் ஒரு 5 வருஷம் 2 வருஷம் வாழ வேண்டியவங்க சீக்கிரமாக அவங்களுடைய மனசு வெறுத்து போயிட்டு அவங்க இந்த மண்ணை விட்டே போயிடுவாங்க. அதனால் அந்த ஒரு பாவத்துக்கு யாருமே உள்ளாகாதீங்க. உங்களுடைய அம்மா அப்பாவை கூடுமான அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது கடமைன்னு சொல்ல வரல, கடன். அவங்க உங்களுக்கு செஞ்சதை நீங்கள் திருப்பி செய்ய வேண்டிய கடன். அந்த கடனை ஒவ்வொருத்தரும் தவறாமல் அம்மா அப்பாவுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு யார் கையிலே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க இதே தான் செய்யும். நன்றி. நான் பேசுகிறது உங்களுக்கு யாருக்காவது மனசு கஷ்டம் இருந்தால் யாரும் தவறாக நினைக்காதீங்க. இது உண்மை, தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் உங்கள் பாசத்தின் விருதுகள் அறக்கட்டளையிலிருந்து மேரி. சாதிக்க பிறந்தவள், சேவை செய்ய வளர்ந்தவள். நன்றி.